ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு நம்ம உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம யாக்கோபு புஸ்தகத்தினுடைய இரண்டாவது பாடம், ஆனால் மூணாவது ஸ்டடி. ஏன்னா முதல்ல ஒரு ஆரம்பம், எப்படி இந்த புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டதுங்கிற ஒரு முன்னுரையும் மனத்தாழ்மையை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பாடம் எப்படி நம்ம சோதனைக்குள்ளே கடந்து போகும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பாடம் ஞானத்தை குறித்தது, ஞானம், விஸ்டம், இதை குறித்தது. இது யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இருக்குது. நான் சொன்னது போல் நம்மக்கிட்ட நிறைய இடங்களில், அதாவது இந்த யாக்கோபு புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இதை பார்த்து கொள்ளணும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தால் நோட்ஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே நிறைய நோட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க நோட்ஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் கைப்பிரதி இருக்குது. ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் காலமில் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இதோட பின்பற்றி வர்றதுக்கு. இந்த ஞானத்தை குறித்து பல இடங்களில் எழுதியிருக்கிறார் யாக்கோபு. இந்த அவருடைய கடிதத்தில் நம்ம அதில் எடுத்து பார்க்க போகிறோம். 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடைகளின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமன உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அதாவது நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம அப்போஸ்தலனாகிய யோவான் யாக்கோபு யோவானுடைய தம்பி சகோதரன் யாக்கோபு இங்கே என்ன எழுதுகிறாருன்னா, அதாவது நம்ம இந்த சிதறுண்டு போன இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாரும் தாங்கள் எல்லாரும் பாடுபட்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. பலவிதமான சோதனைகளில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த சோதனைகளில் போகும்போது சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சோதனைகளை கடந்து செல்வதற்கு, அந்த சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை, ஞானம் தேவை என்பதுங்கிறதான் இங்கே முதலாவது சொல்கிறார். அது தேவை அதாவது ஒரு சோதனைக்குள்ளே நம்ம போகிறத நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், நம்ம கொடுத்த ஒரு பாக்கியமாக கருதி அந்த சோதனைக்குள்ளே கடந்து செல்லும்போது நம்ம நமக்குள்ளே உள்ள கிறிஸ்து வெளிப்படக்கூடியதான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கும். இப்போ இந்த தேவனிடமிருந்து ஞானத்தை பெறாமல் நம்ம சோதனைக்குள்ளே போனோம்னா நம்ம நம்மளை குறித்து நினச்சி சங்கடப்பட்டு நம்ம இதாகி ஒரு டிப்ரெஷன் ஆகி கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவனுடைய ஞானம் இருந்ததுன்னா இந்த சோதனைகளுக்குள்ளே போகும்போதும் சரி, நம்ம சோதிக்கப்படும் போதும் நம்ம அதிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எப்படிங்கிறத இந்த தேவ ஞானத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய ஞானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் குறைவாக இருக்கிறீங்களோ, ஞானத்தில் யாரெல்லாம் குறைவாக இருக்கிறீங்களோ நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா தேவன் அதை கொடுப்பார், நீ சந்தேகப்படாமல் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த ஞானம் என்றது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய லெவலில் பார்த்தீங்கன்னா, ஞானம் என்பது என்னென்னா, அதாவது டிக்ஷனரியில் சொல்லக்கூடியது, நம்ம அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியது, நம்மளுடைய அறிவு, இல்லை நம்ம அதை சரியாக நியாயத்திற்கு பயன்படுத்தக்கூடியது, இல்லை விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இந்த ஞானத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. அறிவு என்பதுன்னா இந்த நம்ம அனுபவபூர்வமாக நம்ம காரியங்கள் செய்வதிலிருந்து கற்றுக்கொள்வது தான் அறிவு, த நாலேஜ். நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். இப்போ காரில் பார்த்தீங்கன்னா, அந்த காரில் பிரேக்குங்கிறது பிடிச்சா பிரேக் பிடிக்கும், ஆக்சிலேட்டருங்கிறத மிதித்தா வேகமாக போகும், கிளச்சுங்கிறதுக்குள்ளே உள்ளே மிதித்தோம்னா கியருங்கிறத மாற்றினோம்னா அதுக்கேற்ற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றொன்றை குறித்தும் நம்ம அறிந்து கொள்வது இன்ஃபர்மேஷன். நாலேஜுங்கிறது இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுதான் நம்ம வரக்கூடிய நாலேஜ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்னென்னா, இந்த நம்ம புரிஞ்சு கொள்கிறத ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடியது. இப்போ காரில் கியர் போடும்போது ஆக்சுவலி கிளச்சுக்குள்ளே விட்டு கியர் போடணும்,
இது ரெண்டும் எதுக்கு இருக்குங்கிற தெரிஞ்சு கொள்வது அறிவு. இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறது, ரெண்டையும் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு இணக்கம் கொடுக்கறது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்கிறது. இந்த ஞானம் என்பது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து காரில் வந்து பிரேக் பெடல் இருக்குது, ஆக்சிலேட்டர் பெடல் இருக்குது. பிரேக்கை மிதிச்சா வண்டி நிற்கும், வேகமாக போகிறதுக்கு ஆக்சிலேட்டர் அமுத்தணும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு கொள்வது வந்து நான் வந்து புரிஞ்சு கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் எப்போ எதை உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறது தான் ஞானம். இப்போ ஒரு ஆள் குறுக்க வரும்போது நான் வந்து பிரேக்கை மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்ட அறிவை, புரிந்து கொண்ட அறிவை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துறது தான் ஞானம். அதுதான் இந்த மூன்றுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம எதை கேட்குறோங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ யாக்கோபுங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஞானம் என்பது அறிவை பயன்படுத்துறது, அந்த புரிந்து அறிவை உபயோகித்து அதன் மூலமாய் நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய காரியங்களை, தேவன் நமக்கு வைத்த காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு வாழ்கிறதுன்னு சொல்லி. அப்போ இந்த ஞானம்னு வரும்போது யாக்கோபு 2 விதமான ஞானங்களை இதில் எழுதியிருக்கிறார். முதல்ல வந்து ஞானத்தில் குறைவுள்ளவன் ஞானத்தை கேளுன்னு இருக்காரு. இந்த ஞானம் என்ன, அதையே அவர் என்ன வகையில் 2 வகையாக எழுதியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது 2 விதமான ஞானத்தை குறித்து சொல்கிறார். ஒன்று உலகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஞானம், இன்னொன்று பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த முதல்ல உலக பிரகாரமான ஞானம் என்னன்றதை யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 13 - 16 உள்ள வசனங்களை பார்த்தோம்னா நமக்கு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் என்னவா இருக்கு? இந்த ஞானம் லௌதீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைக்கைகளும் உண்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, நம்மளை அறியாமலே நம்ம உலகத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வோம். இந்த உலக ஞானம் நமக்கு வந்துடும். இந்த உலக ஞானம் என்னன்னா, ஆண்டவருடைய காரியங்களுக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடியது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் எதிராக வேலை பார்க்கக்கூடியது தான் உலக ஞானம். நிறைய காரியங்கள் நான் சொல்ல முடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். நம்ம இருக்கிற இதில் வந்து சொல்லணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நமக்கு வந்து எங்கன்னா யார் கடன் கொடுப்பா, எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அது பைபிளில் அப்படி வசனமே கிடையாது. பைபிளில் நீ கடன் வாங்கி வீடு வாங்கினே ஒரு இடத்துலையும் கிடையாது. அது என்னென்னா, நம்ம அப்பா அம்மா அப்படி தான் வாங்கினாங்க, நம்ம மாமா அத்தை அப்படி தான் வாங்கினாங்க, நம்ம சித்தி சித்தப்பா அப்படி தான் வாங்கினாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி தான் வாங்கினாங்க, எல்லோரும் அப்படி தான் வாங்கினாங்க, அதனால் நானும் வாங்குகிறேன். இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நீங்கள் உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னென்னா உலகத்திலேருந்து நம்மளை அறியாமலே நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த இது என்னென்னா லௌதீகமாயும் என்னவா இருக்குது, ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்த மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த ஞானம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞானம் பூமியிலிருந்து வரக்கூடிய ஞானம், தேவன்கிட்ட வர்ற ஞானம் இல்லை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இந்த பிரபஞ்ச சர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்போ என்னென்னா, முதலாவது இந்த வரக்கூடிய ஞானம் என்னென்னா, நம்ம உலகத்தில் நம்மளுடைய அனுபவங்கள்னால வரக்கூடிய ஞானம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நிறைய காரியங்களை குறித்து சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து யாராவது இடது கை பக்கம் வலிக்குது, இல்லை உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அது ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டோம்? உலக ஞானம் நம்ம இதிலேருந்து கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வந்து உலகத்திலேருந்து கற்றுக்கிறோம், இந்த பூமியிலேருந்து வரோம். அப்போ அந்த ஆரம்பம் அந்த மாதிரி ஞானம் எங்கேருந்து வருது? இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய காரியம். ரெண்டாவது, இந்த ஞானத்தினுடைய இயல்பு என்னவாக இருக்குன்னா, இது வந்து இந்த சிற்றின்பம்
டெம்பரரியானது, இது வந்து நிரந்தரமானதில் சிற்றின்பமானது. ஏன்னா இது அவர் சொல்லும்போதுங்க, இது 15வது வசனம், இந்த 15வது வசனம் 14-15 பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது பூரா இருதயத்தில் கசப்பு நிறைந்ததும் பொறாமையும் மற்றும் தன்னுடைய நலம் சார்ந்த காரியங்களை மட்டுமே மையமாக கொண்டது. இது என்ன, ஒருத்தர் ஆளக்கூடியதாகவும் பதவி உள்ளதாகவும் உரிமைகளையும் இது சேர்த்து கொள்ளக்கூடியதாக இது இருக்குது. ஏன்னா அதை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுது, நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வராமல் இதில் வருதுன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையில் காண்பிக்கடன் உங்கள் விருதத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இப்போ இது ரெண்டையும் வந்துடும். இது வந்து இந்த சிற்றின்பத்தை சார்ந்தது. மூன்றாவதாக இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன, இந்த விலை வந்து என்ன, ஒன்று குழப்பம். ஏன்னா 16வது வசனத்தில் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது எங்கே உண்டோ, இங்கே இந்த இது உண்டோ, அங்கே கலகமும் சகல துர்ச்சைகைகளும் உண்டு. அப்போ முதல்ல என்ன வரும், இந்த மாதிரி ஞானம் வந்ததுன்னா குழப்பம், ரெண்டாவது கலகம், துர்ச்செயல்கள், இந்த மாதிரி வந்ததுனாலே அது வந்து என்ன, பூமிக்கு அடுத்த ஞானம். இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸு, சீனியாரிட்டி இப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம காண்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அது கிடையாது. ஆண்டவர் வந்து யாரை நியமித்திருக்கிறாரோ அவங்கள அபிஷேகம் பண்ணவரை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். நம்ம வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்க பாஸ்டராக இருப்பாங்க, வேறு வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்க கீழே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சீனியரில் இருக்காருங்கிறக்காக நீங்கள் வந்து அவரை கொண்டு போய் போதகராக வைக்க முடியாது. இல்லை ஒரு ஆண்டவர் வச்சுருக்க ஒரு காரியங்களுக்கு அவங்க கொண்டு போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம வந்து அவர் ரொம்ப நாளாக டீக்கனாக இருக்கார், அதனால் அவரை இதாக்குவோன்னு சொன்னீங்கன்னா அதனால் என்ன வரும், குழப்பம், இந்த மாதிரி தான் வரும். இப்போ நிறைய காரியங்கள் வந்து நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் சபைகள் நடத்தாதனால இன்றைக்கு கார்ப்பரேட் வேர்ல்டு மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கிறதுனால இன்றைக்கி நிறையா சபைகளில் குழப்பங்களும் இதுவும் வருது. ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த மாதிரி வந்து நடத்தவே சொல்லலை, அந்த மாதிரி காரியங்களும் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவம், அந்த பரத்துக்குரிய இங்கே அனுபவம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறுது. சரி, இப்போ அது வந்து பூமிக்கு அடுத்த ஞானம். இன்னொரு ஞானம் என்ன சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அது யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனத்தில் சொல்லும்போது இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை குறித்து சொல்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாகவும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. எங்கே இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்னவா இருக்கான், சுத்தமாகவும் சமாதானமும் சாந்தமாகவும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கதாகவும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், ரொம்ப ஒரு அருமையாக பட்சபாதம் இல்லாதாயும். இது என்னங்கிறத பார்ப்போம். முதலாவது, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எந்த ஒரு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் யாரு, தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஞானம். இது உன்னுடைய ஆரம்பம் வந்து சோர்ஸ் வந்து ஆண்டவர்கிட்டருந்து வருது. பூமிக்கு அடுத்த ஞானம் பூமியிலிருந்து வரக்கூடியது. ரெண்டாவது, இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம வந்து பூமிக்கு அடுத்த ஞானத்தை அனுபவத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் யாக்கோபு அந்த 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த வசனங்கள்லாம் 5லிருந்து 8 வசனங்கள் என்ன சொல்கிறாரு, உங்களை யாருக்காவது ஞானத்தில் குறைவு இருந்தால் நீங்கள் தேவன்கிட்ட கேளுங்க, அவர் நிறைவாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, இந்த ஞானத்தினுடைய இயல்பு என்னன்னு பாருங்கள். இது என்ன செய்து பரிசுத்தமோ தேவனுடைய சித்தத்தையும் செய்யக்கூடியதாக இருக்குது. முதல்ல என்ன சொல்லுது, இது சமாதானமும், இது சமாதானத்தை நாடக்கூடியது.
இந்த தேவ ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வோம்னா, நம்ம சமாதானத்தை நாடி தேடக்கூடிய மக்களாக இருப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது, ரோமாபுரிக்கு கடிதம் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இந்த தேவ ஞானம் இருக்கும்போது நம்ம எப்படினாலும் எல்லாரோடையும் சமாதானமாக வாழணும்னு சொல்லி நம்ம தேடி ஒரு வாழக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும்போது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது நம்ம என்னென்னா, இந்த சத்தியத்தை கையாக கொண்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமாக. அடுத்து இந்த ஞானம் என்ன கொடுக்கும்? ஒரு மென்மையை கொடுக்கக்கூடியது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24, 25 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் அசட்டை பண்ணுகிறவனாய் இல்லாமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு மென்மையாக ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாய், அதாவது நம்ம அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களா. ஏன்னா அதுதான் அவர் சொல்கிறாருங்க, சொல்லும்போது சாந்தம் இணக்கமுள்ளது இரக்கமுள்ளதாக. அப்போ 3வது என்னென்னா, ஆர்வமாய் விட்டு கொடுக்கக்கூடியது. இதை மற்றவர்கள் இதாயிடக்கூடாதுங்கிறக்காக விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது காம்ப்ரமைஸ் இருக்கும். அது என்னென்னா, சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம ஆளுங்களுக்காக ஜெயிக்கக்கூடியது. இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தர்க்கம் பண்ணும்போது யாரு கூடாது ஒரு தர்க்கம் அப்படின்னு வரும்போது தர்க்கத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஆனால் ஆளை இழந்துருவோம். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, நீ தர்க்கத்தை இழந்தால் பரவாயில்ல, ஆளை இழந்துடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா, நம்ம சத்தியத்தை விட்டுறக்கூடாது, சத்தியத்தில் நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் பலமீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அவனை சேர்த்துக்கோ, ஆனால் அவனை அவனுடைய மனசில் இருக்க அந்த காரியங்களை குற்றமாக எடுத்து அவனை நியாயம் தீர்த்துறாத அப்படின்னு சொல்லக்கூடியதான். ரோமர் 14வது அதிகாரம் 19லேருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரலுண்டாகாமல் புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். மாம்சம் புசிக்கிறதுக்கும் மதுபானம் பண்ணுகிறதற்கும் மற்ற எதையாகிலும் செய்கிறதற்கும் உன் சகோதரன் இடர்கிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும். நீ என்ன வேணாலும் உனக்கு செய்கிறதுக்கு, எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் மற்றவர்களை இடரல் அடையவோ ஒரு தடையாக இல்லாதபடி இந்த ஞானமாக காரியங்களை செய்யணும், ஞானமாக காரியங்களை செய்யணும். இந்த ஞானம் அந்த ஞானம் என்ன பண்ணணும்னா, நமக்கு மற்றவர்கள் இடறி மற்றவர்கள் தவறி போகாதபடி நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இரக்கத்தில் நிறைந்தது. ஏன்னா இந்த தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஞானம் என்ன? இரக்கம் நிறைந்தது. அதாவது மன்னிக்கக்கூடியதாக, எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியதாக இரக்கம் நிறைந்தது. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும், மற்றவர்களை மன்னிப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். இந்த கடைசி வசனம் நம்ம எழுதினது, மற்றவர்களை மன்னிப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இரக்கத்தில் ஒருத்தர் மன்னிக்கக்கூடியதாக ரொம்ப வேகமாக எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மன்னித்து அவங்களுக்கு இரக்கம் காட்ட முடியுமோ அப்படி இரக்கம் காட்டக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா இந்த தேவ ஞானம் இருக்கும்போது தான் நம்மளால் அது செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நல்ல கனிகள் உடையது. நீங்கள் ஞானவானா இல்லையாங்கிறது
நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நல்ல கனிகளுக்கு வந்து ஒரு சின்னது இருக்குது. நம்ம இதில் வந்து சொல்லுவாங்க, இந்த கொஞ்சம் ஷூடாருறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூடாரு, ஞானமாக இருந்து இருக்கிறத காட்டிலும் ஷூடாக இருக்கணும் அப்படின்னு. இந்த ஷூடாக இருக்கிறதுக்கும் ஞானமாக இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த ஞானமாக நடக்கிறது வந்து தன்னுடைய சுயத்தை நடாது, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஷூடாக நடக்கிறது என்ன பண்ணுன்னா, தன்னுடைய சுயத்தை தேடக்கூடியதாக இருக்கும். அதான் அந்த ஞானத்துக்கும் இந்த ஷூடாக இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதில் சுய லாபம் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஞானத்தில் வந்து இருக்காது, நல்ல கனிகள் வெளிப்படும். யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ நம்ம அந்த தேவ ஞானம் இருக்கும்போது வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு நம்ம அதன் மூலமாக நல்ல கனிகள் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். சும்மா கேட்டுட்டு மறக்கிற பிள்ளைங்களாக இருக்க மாட்டோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல கனிகள் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஞானத்தில் வரலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஞானம் இருந்ததுன்னா இந்த கனிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அடுத்தது ஞானம் என்னவாக இருக்குமா? ஞானம் இருந்தால் என்ன இருக்குமா? நம்ம பட்சபாதம் இல்லாதவர்களாக இருப்போமா? யாக்கோபு 2வது அதிகாரம் 1லிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எப்படி நம்ம பட்சபாதம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு அங்கே இருந்த போன மக்களுக்கு எழுதியிருக்கிறாரு. அதை குறித்து நம்ம இன்னொரு பாடம், பட்சபாதம் இல்லாதது அப்படிங்கிறத குறித்து ஒரு பாடம் வரப்போகுது. அதனால் நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் என்னென்னா, ஞானம் இருக்கும்போது நீங்கள் பட்சபாதம் இல்லாதவர்களாய் வாழக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். அடுத்தது பாசாங்கு செய்யாமல், என்ன ஹிப்பாக்ரசி, நடிக்காமல். ஏன்னா அந்த பாசாங்கு செய்யாமல் நடிக்காமல் உண்மையாக வாழ்கிறதுங்கிறது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பிரசங்கம் பண்ணும்போது அதிகமாக கடிந்து கொண்டது, பெருமைக்கு அடுத்தபடியாக கடிந்து கொண்டது இதைத்தான். ஏன்னா அவர் அதை சொல்லும்போது, இங்கே யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இது நடிக்காத. ஏன்னா ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீ வாழும்போது அந்த மாதிரியே வாழு. நீ முன்னாடி வந்து பக்திமான் போல் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அழுக்கான வாழ்க்கை வாழாத அப்படிங்கிறத குறித்து சொல்லக்கூடிய இந்த ஞானம் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி காரியங்களை செய்வோம்னு சொல்லி. அடுத்து இதனுடைய பலன் என்ன? இதனால் என்ன? இந்த தேவ ஞானம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா, ஒன்று சமாதானத்தை கொடுக்கும், குழப்பத்தை அகற்றும். அங்கே உலக ஞானம் வந்து என்ன வரும்? குழப்பத்தை கொண்டு வரும். இங்கே ஒரு தெளிந்த சிந்தையை கொண்டு வரும். ரெண்டாவது, நேர்மையற்றதும் தீமையானதையும் புறம்பே தள்ளி சமாதானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அழகாக தெரியக்கூடிய அளவுக்கு யாக்கோபு எழுதிட்டார். என்ன? உலகத்திலிருந்து வரக்கூடிய பூமிக்கு அடுத்த ஞானம் கொண்டு போய் குழப்பத்திலையும் கலகத்திலையும் தீமைகளையும் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்கு வந்து நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியதாகவும், நம்ம நல்ல ஒரு சாந்தமாகவும் சமாதானமாகவும் இரக்கமாகவும் பட்சபாதம் இல்லாதவர்களாயும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாயும் குழப்பத்தை அகற்றி தெளிந்த சிந்தையை கொடுத்து தேவையில்லாததை புறம்ப தள்ளக்கூடியதாகவும் இந்த ஞானம் இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தில் நம்ம ஞானவான்களாக வரணுன்னா அந்த ஞானத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த ஞானத்தில் குறைவு இருக்குது, எனக்கு இந்த ஞானம் வேணும்னு கேட்கும்போது தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு குறைவில்லாமல் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படாதீங்க. கேட்கும்போது தருவாரா தரமாட்டாரான்னு சந்தேகப்படாதீங்க. அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா எப்படி வந்து கப்பல் அலைகளில் போய் அலைபட்டு போகிறது போல் நீங்களும் அலைபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வந்து சந்தேகப்படாமல், அவர் நீங்கள் யார் கேட்குறீங்களோ அவர் கொடுப்பாரு, சந்தேகம் இல்லாமல் யார் கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த கடைசி பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஆளை குறித்து பார்க்க போகிறோம். என்னன்னா, சாலமன் ராஜா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பூமியில் ஒரு ஞானவானாக வாழ்ந்தவர் யாருன்னா சாலமன் ராஜா. இவற்றிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னு பார்ப்போம்.
நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அப்போ நீ ஒரு பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னா என்ன, ஞானத்தை கண்டடையணும். நீதிமொழிகள் 24:13-14 என்ன சொல்கிறாரு, என் மகனே தேவனை தேடு அது நல்லது, தேனை சாப்பிடு அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும், அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. தேனுனாலும் தேவன் வாசிக்கிறான் இல்லையா? என்ன தேன் போல நல்ல இனிப்பாக இருக்குமா. ஸோ அதை நீ தேடும்போது என்ன ஆகுமா, உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். ஞானம் வரும்போது இன்பமாக இருக்கும். எப்படி தேனை சாப்பிடும்போது நம்ம தித்திப்பாக இருக்குதோ அதுபோல் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்மளுடைய ஆத்மாவுக்கு அப்படி ஒரு தித்திப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், அந்த நம்பிக்கை வீண் போகாது. அப்போ இந்த ஞானத்தை பற்றி சொல்லும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ என்ன, கர்த்தருக்கு பயப்படுவது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் குறைவாக இருந்தால் நிறைவாக்குவார்ட்டார். இவர் முதல்ல நீ எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன தேடணும்னு சொல்லிட்டார். இந்த சாலமன் ராஜா எப்படி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5-9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். இதில் அவர் எப்படி சாலமன் ராஜா தூங்கி கொண்டிருக்கும்போது எப்படி தேவன் அவர்கிட்ட தரிசனமாகி பேசினாருங்கிற. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினேரே, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின், அதுதான் முக்கியம், நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க, உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், அதுவும் பாருங்கள் அங்கேயும் சொல்லும்போது உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும், அடியேனுக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். என்ன, ஆண்டவரே, நான் உங்கள் காரியமாக உங்கள் மக்களை வழி நடத்துறதுக்கு உங்கள் ஞானம் எனக்கு வேணும். இது ஒரு பெரிய ஒரு அருமையான காரியம். சாலமன் தூங்கிக்கிட்டு இருக்கார், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அரசகுமாரன் அரண்மனையில் இருக்கிறான். அவர் பச்சிவாவோட பையன், கொஞ்சம் தாவீதுக்கு கொஞ்சம் க்ளோஸாகவும் இருக்கிறான், வீட்டில் அரண்மனையில் இருக்கிறான். எப்படி நல்லா சாப்பிட்ருப்பான். ராத்திரி நம்மளை மாதிரி கிரியாணியை சாப்பிட்டுட்டு இல்லை கொத்து ரொட்டியை போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி படுத்திருந்தானா எப்படி நித்திரை இருந்திருக்கும். நமக்கு நித்திரையில் சொப்பனம் வந்தால் என்னன்னு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனால் அங்கே பாருங்கள், சொப்பனத்தில் ஆண்டவர் கேட்குறார். நீ நல்லா கவனிங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில், அதனால தான் மொத்த வசனத்தை நான் வாசித்தேன். பழைய ஏற்பாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை எழுப்பி கேட்கும்போது அவன் சொப்பனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், உங்கள் இதை பார்த்து கொள்றதுக்கு, உங்கள் மக்களுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு, உங்கள் மக்களுக்கு நன்மை தீமை என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உனக்கு ஞானம் மாத்திரம் இல்லை, நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து கொடுத்துட்டார். முழிச்சிருந்து ஜெபம் பண்ணல,
நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கையிலே ஒரு தூக்கத்தில் ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாகி அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் ஏன்னா அவன்கிட்ட கேட்டான். இந்த ஞானத்தை பெறணும்னு சொல்லி அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சாலமன் ராஜாவுக்கு அவன் அரசனாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டானே, அந்த அறிவு அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறார். அதாவது சாலமன் எழுதுகிறார், சாலமனாகிய நான் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். யாரு? பத்சிபாவோட பிள்ளை இவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ளக்கூடாது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ தன்னுடைய தகப்பன் கூட இருக்கும்போது தகப்பன் சொன்னது என்ன? மவனை நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கடா, நீ கிட்டார் கற்றுக்கிறியோ, இல்லை கீபோர்டு கற்றுக்கிறியோ, இல்லை பைபிள் வாசிக்கிறியோ, இல்லை நீ நல்லா படிக்கிறியோ, டாக்டராக போகிறியோ, என்ஜினியராக போகிறியோ, எது இருக்கோ இல்லையோ, நீ ஞானத்தை கற்றுக்கொள், ஞானத்தை விட்டுறாத. ஞானமே முக்கியம். ஞானத்தை கற்றுக்கொள், ஞானத்தை விட்டுறாத. அதனால தான் அவன் சின்ன பிள்ளையில் அவன் தாவீது கூட தனியாக இருக்கும்போது அவங்க அம்மா கூட இருந்து இதை கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு? சாலமன் ராஜாவுக்கு அவங்க அப்பா தாவீது சொல்லிட்டாரு, மவனை நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஞானம்தான் முக்கியம், ஞானத்தை கற்றுக்கொள். ஞானம் இருந்தால் எல்லாம் கிடச்சிருங்கிறத அழகாக சொல்லி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. அதனால் தாவீதுக்கு என்ன தெரிஞ்சது? தாவீது தெரிஞ்சதை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் சாலமனுக்கு நல்லா தெரிஞ்சது, என்ன ஆனாலும் சரி எனக்கு ஞானம் வேணும், அவ்வளோதான், எனக்கு ஞானத்தை கொடுங்க டகால், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும். அதனால தான் நம்ம இதில் ரொம்ப முக்கியம், ஒரு தகப்பனுடைய ரோல் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், நீ உன் பிள்ளைகளுக்கு இந்த கற்பனைகளை என்ன, நிற்கும்போது சொல்லு, உட்காரும்போது சொல்லிக் கொடு, நடக்கும்போது சொல்லு, படுத்திருக்கும்போது சொல்லு, கையில் எழுதி ஒட்டு, நெத்தியில் எழுதி ஒட்டு, உன்னுடைய டோர் பலகையில் எழுதி ஒட்டு. என்ன தேவ வார்த்தைகள்னால் அவங்க இருபோது தான் அவங்க தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது தான் அவங்க ஞானத்தை கற்றுக்கொண்டு தேவ ஞானத்தில் வளருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக சொல்லியிருக்கு. அப்போ இங்கே தாவீது சொல்லி கொடுத்தனால சாலமன் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு ஞானம் மாத்திரம் இல்லை, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பூமியில் உன்னைய போல் ஒரு ஞானவான் பிறக்க மாட்டாங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுறார். காரணம் என்ன? ஆண்டவரே, இது உம்முடைய ஜனம், உம்முடைய காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவைகளை கை கொண்டு, அதாவது நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகவுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அப்போ ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது அப்போ மக்கள்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது ஒரு விவேகமுள்ள, ஒரு ஞானமுள்ள சந்ததி அப்படின்னு சொல்லக்கூடியதா என்ன? மற்றவர்கள் பார்த்து, இந்த மக்களை பார்த்து, இவங்க தான் ஒரு ஞானமுள்ள சந்ததி, இவங்க தான் ஒரு தேவனுடைய சந்ததின்னு சொல்லக்கூடியதா மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். ஸோ அப்போ பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்களை கை கொள்வதால் ஞானியாகலாங்கிறது பழைய உடன்படிக்கையில் உள்ளது. இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கோம், பழைய உடன்படிக்கையில் இல்லை. நம்ம நியாயப்பிரமாணங்களும் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்க நம்ம இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி எழுதியிருக்கு, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்,
தமிழில் வந்து 31வது வசனம் போட்டிருக்கணும். நம்ம பிரிண்ட் அவுட்டில் வந்து 30வது வசனம் போட்டிருக்கு. தமிழில் வந்து 31வது வசனம், ஆங்கில பைபிளில் வந்து 30வது வசனம். 31வது வசனம் பாருங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஸோ அப்போ நம்ம என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானம். இப்போ நமக்கு என்ன, புதிய உடன்படிக்கையில் யார் அந்த ஞானம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வந்து ஒரு வசனத்தை மட்டும் வச்சு இது பண்ண சொல்ல, இன்னும் 2-3 வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், அதாவது படைக்கப்பட்டவைகளை குறித்து சொல்லக்கூடிய இந்த நீதிமொழிகள் இந்த 8வது அதிகாரம் நீங்கள் பின்னாடி எடுத்து வாசித்து பாருங்கள். இதில் சொல்லும்போது, அதாவது ஞானம் என்பது எப்படி ஒரு மனிதனாக மாறி ஒரு உருவமாக மாறி எப்படி மொத்த உலகத்தையும் படைச்சதுங்கிறதா அந்த 8வது அதிகாரம் எழுதியிருக்கோம். அதில் சொல்லும்போது ஞானமாகிய நான், இது வந்து ஒரு ஆளுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியில் அறிவுகளை கண்டடைகிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சகல உலகத்தையும் படைத்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்து வார்த்தை தேவனோட இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணுது. அந்த வார்த்தையை கொண்டு தான் சகலத்தையும் தேவன் படைத்தார். நாம் காணுகிறவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவராலே அவருக்குள்ளே எல்லாம் படைக்கப்பட்டது. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்னென்னா, ஞானம்தான் நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்யுக்தியுள்ள அறிவுகளை கண்டடைந்தேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஞானமாக வந்தார் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும்போது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அப்போ அந்த ஞானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு ஞானம் என்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 2வது அதிகாரம் 2-3வது வசனம் பாருங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ என்னன்னா, எல்லா ஞானம் எல்லாமே என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்க நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படுறாரோ அவ்வளவுக்கு அளவு நம்ம தேவ ஞானத்தில் வெளிப்படுவோம், தேவ ஞானத்தில் இது பண்ணுவோம். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாரு யாக்கோபு 1வது அதிகாரம் 5-8 வசனத்தை சொல்லும்போது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நமக்கு வந்து ஞானம் வேணும்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ ஞானம். அப்போ நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் மேலும் மேலும் நமக்குள்ளே வந்து நமக்கு வந்து என்ன தேவ ஞானத்தினால நம்ம நிறைவு பெற்று தேவ பலன் அடைந்து நம்ம இந்த பூமியில் வாழும்போது ஒரு பரத்தில் உள்ள ஒரு ஞானத்தோடு இந்த சொல்லப்பட்ட அத்தனை கனிகளோட நற்கனிகளோடு நம்ம வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஜெபிக்கலான்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல என்ன எழுதியிருக்காரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
ஸோ இது வந்து இப்போ நம்மளுடைய ஜெபமாக மாறட்டும். என்ன, அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்போ நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கும்போது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொன்னதும் பவுல் நமக்கு சொல்லி கொடுத்ததும் பார்க்கும்போது, இப்போ நமக்கு ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, எனக்கு ஒரு தெளிந்த சிந்தையுள்ள அந்த ஆவியை கொடுக்கும்போது கிறிஸ்து தேவ ஞானமாகி அந்த கிறிஸ்து எனக்குள் வரட்டும். அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கும்போது நான் தேவ ஞானத்தோடு ஒரு தேவ பலன் அடைந்தவனாய், அந்த தேவனுடைய ஞானத்தில் நிறைவுற்றவனாய், இந்த ஞானம் தேவ ஞானத்தினால் வரக்கூடிய அன்பு, சாந்தம், இரக்கம், பட்சபாதம் இல்லாத நல்ல கனிகள் உடைய ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்போது அது வந்து என்னவாக இருக்கும், எனக்கும் சமாதானமாக இருக்கும். நான் ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருப்பேன். எங்கே குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை நீக்கி விட்டுட்டு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து, அது மாத்திரமல்ல என்னென்ன குறைவோ என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சு விட்டு நம்ம சாந்தமாக சந்தோஷமாக வாழ முடியும். அந்த ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும்? யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் 14-15 சொன்னது போல் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன ஆகும்? ஆண்டவருடைய ஞானத்திற்கு எதிராக வேலை பார்த்து அது வந்து சுக பலங்களுக்காய், நம்மளுடைய லௌதீக சுபங்களுக்காக உள்ளதாக போய் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுரும்? பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ நம்ம எப்படி வாழணும்னா, தேவ ஞானத்தில் தேவ பலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாய் வாழும்போது இந்த உலக ஞானத்தை தள்ளி விட்டு நம்ம தேவ ஞானத்தில் நிறைவுள்ளவர்களாய் வாழ முடியும். அதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் அவருடைய ஞானத்தினால் நம்ம நிறைவேற்றி வைப்பார். ஆமென்.